பல இயக்குநர்களோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இதில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் நடித்து காட்டுவாங்க. ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? நான், விவேக் சார், மணிவண்ணன் சார் இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் எல்லோரும் டெரச்சப்பட்டாங்க இருக்கோம். ஒரு பெரிய வேலி மாதிரி, ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு இடத்துல நடிங்க அப்படின்றாங்க. சத்தியமாக பேப்பர் ஏதாவது கொடுங்க, என்ன சீன், அதுக்கு எதுக்கு சார் உங்கள் 3 பேரை கூப்பிட்டு வந்தேன்? அருமையான கேள்வி. சூப்பர் ஆளுங்க, நடிங்க. உடனே என்னென்னா இவர் விவேக் சார், மணிவண்ணன், நான் ஏதோ பேசி இப்படி 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 பண்ணிக்கலாம். சரி சார், அங்கேருந்து பண்ணிட்டோம். ஏதோ இப்படி அப்படி அது இது. இவர் கட்டுன அப்புறம் நேரம் அங்கேருந்து இங்கே வந்தார் பக்கத்தில். சிரிப்பே வரல. சரி, வேற ஒன்று பண்ணுறோம். ஏற்கனவே உள்ளது இன்னும் ஆஃப் ஆகிடும். இது இப்படி பண்ணி இப்படி இல்லாட்டி நான் இப்படி பண்ண வேணும், இல்லை விவேகன் இப்படி பண்ணு சார், நீங்கள் இப்படி பண்ணுங்க, இன்னும் மாற்றி இன்னொன்று பண்ணோம். இப்போவும் சிரிப்பே வரல. முடிஞ்சது கதை. இவர் மணிவண்ணன் கோவம் வந்துச்சு. சிரிப்பு வரலன்னா தனியாக உட்காந்து நீங்கள் சரிடா, சிரிப்பு வரல சிரிப்பு வரலன்னு என்னடா அப்படின்னு கத்திட்டார். நான் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டின்னு வரேன் 3 பேரை? நீ இல்லைடா, ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் கூட. இவர் வாடப்பட்டான்னு ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் கூட, ஒரு பேப்பரில் ஏதாவது ஒன்று இருக்க வேணாமா ஒரு லைன் அப்படின்ற அளவு பெரிய பிரச்சனை பண்ணி, அப்போ அதுவும் மணிவண்ணன் சார்லாம் பீக்கில் இருந்தவர். கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு போகிற லெவலில். இப்போ விவேக் நான்லாம் கொஞ்சம் அடங்கி வாய்ச்சோம். இவர் பாஞ்சிட்டார். எல்லாருக்குமே கடுப்பு வரும். ஒருத்தன் பண்ண அப்புறம் திருப்பே அதையாவது கொஞ்சம் நாசுக்காக சொல்லக்கூடாதா? உண்மையாக நாங்கள் பண்ணது கேவலமாக கூட இருந்திருக்கலாம். அது இவ்வளோ பட்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா சார்? அது மாதிரி கொஞ்சம் இல்லை சார், இந்த இடம் இது இப்படி வேணாம், இதை இன்னும் இப்படி மாற்றி இப்படி இன்னும் ஏதாவது. சிரிப்பே வரல, சிரிப்பே. இது வந்து உங்களுக்கு ஏற்பட்ட நகைச்சுவையான அனுபவம். சில இயக்குனர் மிகச்சிறப்பாக நடித்து காட்டுவாங்க. அது மாதிரி யார் யாருடைய நடிப்பை பார்த்து வேண்டி? எனக்கு பாலச்சந்தர் சார் பயந்துருவார். பாலச்சந்தர் சார் பயந்துருவார். அதே மாதிரி பாரதி ராஜா சார். ஆனால் பாலச்சந்தர் சாரோட நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கு. அதனால் நிறைய படங்கள் பண்ணீங்க. அப்படி உள்ளவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அது மாதிரி உள்ளவங்க ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் அப்படி நடித்து காட்டி வேலை வாங்குறவங்க கம்மி. ஈவன் பாலச்சந்தர் சார் பண்ணுற மாதிரி ஒரு அதில் ஒரு 60% பண்ணிட்டாலும் பெரிய நடிகை பண்ண முடியாது. அப்படி பண்ணுவார். அவர் நடிக்கிறது சில சமயம் அவருக்கும் நாகேஷ் சாருக்கும் ரொம்ப ரெசிபிலன்ஸ் இருக்கிற மாதிரி. ஆமாம், நாகேஷ் வேற இவர் வேற இல்லைன்ற மாதிரி. இல்லை, யாரை வச்சு யார் காப்பி அடிக்கிறாங்கன்னு தெரியாது. ராமேஷா உண்மைதான். இவர் பேசும்போதெல்லாம் நாகேஷ் சார் பேசுகிற மாதிரியா இருக்கும். நாகேஷ் சார் அப்படி இவரை உள்ளே வாங்கி இருக்கணுங்கிறது தான் என்னோட கணக்கு. பாலச்சந்தர் ஃபுல் மாடலேஷன் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டார். நீங்கள் ஒரு பக்கம் சிவாஜி இது போன்ற நடிகர்களோடு நடிச்சிங்க. அடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலோடு நடிச்சிங்க. இன்னைக்கு அதுக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து பிரபு கார்த்திக், அதுக்கு அடுத்தது அப்புறம் விஜய் போன்ற பல நடிகர்கள். அதுக்கு அடுத்தது இப்போ தனுஷ், இவங்க 2 பேரையும். பட் இப்போ உள்ளது பேசினா தனுஷ் அண்ட் சிம்பு தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது இப்போ ஜிவி பிரகாஷ். இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்து ரசித்த புத்திசாலியான நடிகர் யார்? இப்போ உள்ளதில் தனுஷ் நிஜமாவே மிரட்டுற மாதிரி. 2வது தான் பண்ணி ஜெயிச்சதுன்னு ஒரு தைரியம் வரும் சார் அவங்க. கரெக்ட். அது வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். ஒரு சாக்லேட் ஹீரோ இல்லாட்டி ஹீரோ இமேஜ், அதை தாண்டி அந்த ஒரு செல்லுலாய்டை உடச்சி பெயிண்ட் பண்ணுறது ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் இப்போ தனுஷ்க்கு வந்துருக்கு. கண்ணா பின்னான்னு நடிக்கிறாரு, ரொம்ப தைரியமாக நடிக்கிறாரு, அவரே டைரக்ட் பண்ணுறாரு. அவரோட டைமென்ஷன் பெருசாக வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது அந்த இதில் பண்ணார், ஒருத்தர் வந்து ஜனாதிபதி மாதிரி வந்துட்டு இருப்பார். அவர் ஜனாதிபதியே இல்லை, கொஞ்சம் மென்டலாக ஜனாதிபதி மாதிரி பண்ணுற மாதிரி ஒருத்தர். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா பண்ணார். அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. நீங்கள் சொல்கிறது குரு சோமசுந்தரம் சொல்கிறீங்க? குரு சோமசுந்தரம் அவர் அற்புதமான நடிகர். ஆமாம், இல்லை ஜெயிச்சாரா ஜெயிக்கலையான்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் கொஞ்சம் இது இல்லை, அவர் இயல்பாகவே ரொம்ப கேரக்டரை உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர். எனக்கு எம்எல்ஏ ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஏதாவது ஒன்று அப்படி கிடச்சா சார், ஒருத்தரை அவுட் ஆக வருதில் தான் 6 அடிக்க முடியும். இப்போ வந்து ஒரு நோ பால்லையோ ஒரு வைடுலையோ ஒரு ரன் தான் வரும். அந்த மிடில் பாலை பார்த்து அந்த பவுலர் போடுறான் பாருங்க, அதில் தான் நீங்கள் 6ம் 4ம் அடிக்க முடியும். அந்த ஒரு இது வரணும். அது வந்தால் அது கடவுள் கொடுத்த வாய்ப்பு காத்துட்ருக்கிறவங்களுக்கு. கரெக்ட்.
இப்போவே நியூ கமர்ஸ் எத்தனை பேர் வராங்க, அவன் என்ன அடி அடிக்கிறானுங்க. நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் பார்த்து வியந்த சம்பவம் ஏதாவது முடியும் அந்த மாதிரி நடிப்பில்? சில பேர் இருந்திருக்காங்க. இப்படிலாம் நடிச்சு கூட சினிமாவில் இருக்கேன் நான். சில பேர் நல்ல நடிகர்கள். இப்போ நம்ம விஜய் சேதுபதி துக்ளக் தர்பாரில் யோசிச்சு நல்லா பண்ணுவார். பண்ணி ஒரு நல்ல ஒரு இமேஜினேஷன் உள்ள ஆக்டர். அதாவது எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லாருமே காப்பி அடிப்பான், எல்லாமே இருக்கும். ஒரு செடி வளர்கிறதுக்கு தண்ணி வேணும், காற்று வேணும், வெளிச்சம் வேணும், உரம் வேணும். ஆனால் அது வளரும் போது காற்றாவோ வெளிச்சமாகவோ இந்த உரமாகவோ வளராது. பூ காய் கனியாக வளரும். அந்த மாதிரி ஒன்றுத்தை அடாப்ட் பண்ணி அதை வேறு மாதிரி கொடுக்கறது இருக்குல்ல, அப்போ அது ரொம்ப ஒரு வித்தியாசமான அந்த ஒன்று வரும். அந்த இது அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் பண்ணும்பொழுது டைரக்டர் சொன்னாலும் இவங்க சொன்னாலும் அவங்க சொன்னாலும் நானா பட்டாக்கிற மாதிரி இன்னும் கேட்டு அதை வேறு மாதிரி ஒன்று பண்ணுறது, அது ரொம்ப ரசிப்போம். உள்ளுக்குள்ளே ஒரு ரசிகன் இருப்பான்ல, நான் பண்ணுறதே இல்லை சில அப்படிமா அதுதான் நிறையா சொல்லிருப்பான். சிலது பரவாயில்லையே அப்படின்னு இருக்கும். அது ஒரு சின்ன ஐபாலோட சேஞ்ச் இருக்கும் க்ளோஸ்அப்பில், அது மாதிரி உள்ளது. பார்த்து வியக்கிறதுனா அப்படி இருக்கும் விஜய் சேதுபதி. நான் ரசித்த காதல் கதை சினிமா உலகத்தில் சிலது இருக்குது. குறிப்பிடத்தக்கது பானுமதியினுடைய காதல் கதை. எனக்கு அவ்வளோ ரசமான ஒரு காதல் கதை. அது மாதிரி ஒரு காதல் கதையாக தான் உங்கள்தான் நான் பார்க்குறேன். இப்போ காதல் கடந்து இப்போ எவ்வளோ பல வருடங்கள் ஆயிடுச்சு அந்த காதல் வாழ்க்கை தொடங்கி. இப்போ எப்படி இருக்குது அந்த அனுபவத்தை நினச்சி பார்க்கும்போது? எப்போ யோசித்தாலும் இனிமே தான் த்ரில்லு. த்ரில் தான். எனக்கு அதெல்லாம் ஒரு பயமாகவே இருக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் தைரியமானவன். வந்தாங்க கூட்டின்னு வந்துட்டேன், அடுத்தது என்ன சரி பார்த்துருவோம் அப்படியே ஓடிடுச்சு. ஆனால் என்னை சுற்றி இருந்தவங்க நம்பவே இல்லை. இவன் ஒரு தமாஷான பேர் வழி, இவன் இது பண்ணுவானா விட்டு போடுவானான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 100% நம்பினாங்க. இப்போ ஓடிடுச்சு, கிட்டத்தட்ட 45-46 மேலே ஓடிடுச்சு. சூப்பர், அருமையான விஷயம். ஓடிடுச்சு. நான் பண்ணி அப்புறம் என் பையனு கல்யாணம் பண்ணி பொண்ணு கல்யாணம் பண்ணி சிலதெல்லாம் அந்த இதில் சொல்கிற மாதிரி இந்த ஒயின் எவ்வளோ வருஷம் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது போதை ஜாஸ்தி. அது மாதிரி ஒரு நல்ல மன வாழ்க்கை இப்படி தான். இல்லை, உங்களுடைய குடும்பமே நிறைவான குடும்பம், ப்ளஸ் உங்களுக்கு பிடித்த ஒரு இசை குடும்பமாக அமைஞ்சிருச்சு. உங்கள் மனைவியும் அற்புதமான ஒரு பாடகி. இல்லை, ஐ எம் பிளஸ்டு. ஷோர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இல்லாட்டாலும் ஒரே வார்த்தையில் அடங்கிடுவாங்க. கரெக்டா? கரெக்ட். உங்கள் வீடு மதுரையா சிதம்பரமா? என் வீடு இப்போ பொறுத்த மட்டும் குருவாயூர். குழந்தைகளுக்கு தான் சட்டம். அங்கே முதல்ல குழந்தைகளுக்கு தான் பிரசாதம் கொடுப்பாங்க. இவ்வளோ நீண்ட பயணத்தில் சினிமாவில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்த தருணம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு செகண்டும் வாழ்ந்துடணும், அதில் நான் ரொம்ப அதனால் இப்போ நிறைய மாற்றி வந்துடுச்சு. அன்றைக்கி ஒரு நாள், அந்த நாள் மீண்டும் வருமாவே கிடையாது. இன்று புதிதாய் பிறந்தோம். ஏன்னா டெய்லி மூச்சு இழுக்கிறோம், டெய்லி வர்றோம். என்னைக்கு கடைசியாக விடுறோமோ நீங்கள் முடிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அப்படி தான் ஜாலியாக வச்சுட்டு வாழாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கண்ணதாசன் எழுதினார், கங்கையிலே குளிக்கையிலே காவிரியில் மணந்து வைத்தால் அந்த சுகம் இது தருமோ, இந்த சுகம் அது தருமோ. அது மாதிரி ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்காது. அதில் பிடிச்சதுன்ற குரூப்பில் லட்சக்கணக்காக இருக்கும். அதில் ஒன்று மைசூர் பாகு, ஒன்று லட்டு, இன்னொன்று இந்த லட்டு, ஒன்று பேணி, இன்னொன்று அது மாதிரி தான் நம்ம என்ஜாய் பண்ணது வர. அது மாதிரி இது வராதுன்னு சொல்ல முடியாது. பாருங்களேன், இன்றைக்கி காரணமே தெரியல. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் முன்னாடி இருக்கிறதுனால நாலு வரணும் காரணமே தெரியல எனக்கு. ஏன்னா ஓவர் இல்லைங்க, நாக்கு ஒட்டிக்குது. நான் நீங்கள் ஒரு நகைச்சுவை நடிகர், பல நகைச்சுவை நடிகர்களில் உற்பத்தி பண்ணுற மாதிரி ஒரு ஷோ நடத்தினீங்க. ஆமாம். எங்கே இருந்து அப்படி ஒரு ஷோ நடத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு பிறந்தது? இல்லை, ஆக்சுவலாக அது முதல்ல ஆரம்பித்தது வேறு ஒரு சேனலில். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். அதற்கு முழு விஷயம் ராஜ்குமார்னு ஒரு டைரக்டர், அவங்களாம் இருந்து. நான் இன்ஃபேக்ட் வரமாட்டேன்ட்டேன். இது நல்லா தானே போய்ட்டுருக்கு, நான் இங்கேயே இருக்கேன், ஏன் வரணுன்ட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான இவர் கூப்பிட்டார், நீ வரணும். நீங்கள் வரணுன்னா என்ன பண்ணணும், அவங்க போகணும்னு சொன்ன வரேன்.
அப்புறம் அவங்க எப்படி போகணும்னு சொல்லணும்னு பார்த்துட்டு அவங்க அனுப்பிட்டாங்க அவங்க கரெக்டாக. அப்புறம் சூழ்நிலை வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ண முடியாச்சு. அதில் நிறைய அனுபவங்கள் கற்றுட்டேன். ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு அது. எவ்வளோ பேருக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்தோம். ஆமாம், பல கலைஞர் உருவானாங்கல்ல. அது கூட நான் உருவாக்கினேன்னு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, இயற்கையாக அவங்கக்கிட்ட இருந்தது. அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம். அவங்களுக்கு இருந்தது வந்தது, அவ்வளோதான். இது உண்மையாகவே யாரும் தப்பாக யாரையும் எடுத்துக்கூடாது. அன்னைக்கு பாலச்சந்தர் சாரே ரஜினிகாந்துக்கு வந்து சிகரெட் போட கற்றுக் கொடுத்துருக்க மாட்டார், கமல்ஹாசனுக்கு தலைகை நிற்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டார், எனக்கு இப்படி பேசிட்டே சிரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அதில் நிறையா சொல்லிக் கொடுப்பார். நான் ஒரு டைரக்டர் சொன்னேனே நடிக்கோங்கிற மாதிரி, அது அப்படி வராது. அது ஒவ்வொன்றும் அதை அப்படி வச்சு அதை இன்னும் அப்படியே டெவலப் பண்ணி இன்னும் நடிப்பு சொல்லி கொடுத்து மிச்சது பண்ணி அதை விசுரூபம் ஆகிறவர் தான் உண்மையான டைரக்டர் இல்லை. இந்த புழுவை வச்சு கொட்டி கொட்டி அதை வந்து குழவையாகிறது அது மாதிரி தான். நாம் அப்படி தான் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நிறையா கொடுத்துட்டே இருந்தோம். அவங்கள வந்து ஓப்பனிங் இது இப்போ வந்து மதுரை முத்துலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வர ஆரம்பித்தார். ஏன்னா அவர்கிட்ட ஸ்டஃப் இருந்தது, எல்லாத்தையும் கண்டினியூவாக சொல்லிட்டு வந்தார். அப்போது அது அவ்வளோ நல்லா வந்தது. ரோபோ சங்கர் அவர் நிறையா பண்ணார். ஒரு நாளைக்கு வந்து அவர் பெஸ்ட்டு ஆக்கலைன்றதுக்காக ஒரே அழுக. அவர் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி அழறாங்க, சார் அவர் அழுதுகிட்டே இருக்காருன்னு. இருக்க சொல்லுங்கள், நல்லா தானே பண்ணார். எப்போ யாரோ ஒருத்தர் தான் ஒன்றாக முடியும், எல்லாரையும் ஒன்றாக்க முடியாது அப்படின்னு அடுத்த வாட்டியோ அதுக்கு அடுத்த வாட்டியோ அவரும் ஆனார். ஸோ அவரும் நல்ல ஒரு காமெடியாக நல்ல டைமிங். அவங்க பிளாட்ஃபார்முக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம். அவங்க எல்லா ஊர்லேருந்து வந்தாங்க, அவங்கள பண்ணோம். அந்த ராஜ்குமாரும் அதில் பெரிய ஒர்க் பண்ணார். உங்களை கொண்டு வருதும் வடிவேலு கூட அதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார்ல. வடிவேலு மாதிரியே 3 பேர் பண்ணாங்க லுக்கலைக். அவர் வடிவேலு வந்தார், வந்து ரொம்ப ரைட் ஷேர் பண்ணார். 2 வாட்டி வந்தார்னு நினைக்கிறேன் வடிவேலு. ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு பேசுவார். அது யாருண்ணே இது அப்படிம்பார். நான் சொல்லுவேன், அவன் ரொம்ப நல்லவண்ணே, அவன் வந்து இப்படி பண்ணுவான் அப்படிம்பா. அப்படியாண்ணே? ஆமாம் அப்படிம்பார். நகைச்சுவை நடிக்கிறா இருக்கிறத நகைச்சுவை ரசிக்கிறது அப்படின்னு நிச்சயமாகவே இல்லை. எப்போவுமே ஒரு மியூசிக் டைரக்டரும் மியூசிக் ரசித்தா தான் மியூசிக் டைரக்டர். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரே அதுதான். அதே மாதிரி வந்து ஒரு நடிகர் நடிக்கிறத ரசித்தா தான். அதுவும் அவங்ககிட்டலாம் ஏதாவது புதுசாக இருக்கும். இல்லை, நமக்கு ஹிடன் டேலண்ட்ஸு வெளியில் நமக்கு தெரியுறது இல்லையா? அதனால் என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு இது மாதிரி பிளாட்ஃபார்மில் வரும்போது தானே நமக்கு தெரியுது. நிச்சயமாக. இப்போ நீங்களே இப்போ எங்களை பற்றி எண்ணத்திலே கொண்டு வந்துடுறீங்க. சாதாரணமாக மக்களுக்கு பார்த்தா இந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு தோணுது. இது நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதும் இல்லை, பேசும்போதே மைண்ட் வாஷ் மாதிரி ஏதோ ரெடி பண்ணிக்கிறீங்க, நீங்கள் கேட்குறீங்க. அது உங்கள் டேலண்ட். அதனால தான் சாய் வித் சித்ரா அது மாதிரி எத்தனை வந்தது, யூடியூபர்ஸ்ன்னு எத்தனை பேர் வந்தாங்க. பட் உங்களுக்கு இவ்வளோ பேர் எடுத்ததுக்கு காரணம் தான். இதில் பேசுகிறவங்களே, இதில் பேசாதவங்களே எத்தனை பேர் சொல்லுவாங்க இதை பற்றி. சார், விஜயகாந்த் சாருக்கு வந்து இப்போ பத்ம விபூஷன் விருது வழங்கி இருக்கிறாங்க. பட் இது வந்து அவர் உயிரோட இருக்கிறப்பே கொடுத்துருக்கலாம் தானே சார்? இது போன்ற பல விருதுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா சார்? அருமையா இருக்கு. இவ்வளவு வந்து நான் உங்களை வந்து கரகாட்டக்காரனோட ஆடியோ டான்ஸ்ல இவ்வளவு ஒரு இதா இருந்துச்சு, நீங்க வந்து எப்படி சார் இவ்வளவு எளிமையா இருக்கீங்க? எளிமையா இல்லாத அளவுக்கு நான் இன்னும் பெருசா சாதிச்சிட்டேன் சார். காக்கா ராதாகிருஷ்ணன் சார் வந்து உங்களோட அப்பாவா சார்? இது நல்ல வேளை எங்க அம்மா வந்து உயிரோட இல்லை, இல்லாட்டி அப்பா செத்துருப்பாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.